அனைவருக்கும் வணக்கம். தை அமாவாசை தினத்தன்று காலை நேரத்தில் 8 திக்கும் நம்ம பணம் வருவதற்காக இந்த பரிகாரம் செஞ்சீங்க காலை நேரத்தில் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நல்ல பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த பரிகாரம் அமாவாசை தினத்தன்று காலையில் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட நம்ம செய்யலாம். செய்ய முடியாதவர்கள் மாலை நேரம் நீங்கள் பண்ணலாம். மாலை நேரம் எப்போது பண்ணலாம் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே பண்ணலாம். நீங்கள் விளக்கேற்றி வைத்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இது எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னா இதற்கு 4 பழைய அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல, புதிதாக நீங்கள் அகல் விளக்கு வாங்கினாலும் பரவாயில்ல. சின்ன சின்ன விளக்கு 4 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் 4 அகல் விளக்குலையும் கல்லுப்பு பரப்பி வச்சுக்கோங்க. கல்லுப்பு நிறைவாக பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பி வச்சுட்டு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் தூளை கல்லுப்பில் கொஞ்சமாக பரப்பிடுங்க. அதாவது ஒவ்வொரு சிட்டிக்கு அளவு எடுத்து கொஞ்சம் நீங்கள் பரப்பினா கூட போதும், அல்லது கொஞ்சம் அதற்கு மேலே நீங்கள் வச்சா கூட போதும். அடுத்து கொஞ்சம் குங்குமத்தை நீங்கள் மஞ்சளுக்கு மேலே வச்சுருங்க. இதுலேயே 4 அகல் விளக்கில் நீங்கள் மஞ்சள், அதுக்கடுத்து குங்குமம் வச்சுருங்க. 4 அகல் விளக்கில் வைத்துட்டு இதை நீங்கள் எங்கெங்கே வைக்க வேண்டும் அப்படின்னா கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு இந்த 4 திசையிலையும் நீங்கள் வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு 4 திசையில் வைக்க முடியாத ஒரு அமைப்பு இருக்கின்றது அப்படின்னா ஏதாவது ஒரு அறை எடுத்துக்கோங்க. அந்த அறையில் 4 முக்குலையும் நீங்கள் வச்சுருங்க. இப்போ கிச்சனில் கூட நீங்கள் எடுக்கலாம். நம்ம ஸ்டவ்வு பக்கத்தில் ஒன்று, ஏன்னா அங்கே தான் தென்கிழக்கு பக்கத்தில் ஒன்று. அடுத்து அதே கார்னரில் கடைசி கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கு 4 மூலையிலையும் வச்சுருங்க. ஏதாவது ஒரு ரூமில் 4 மூலையில் வைக்கணும். அப்படின்னா வீடு முழுவதும் ஒவ்வொரு திசையிலையும் நீங்கள் வைக்கணும். கிழக்கு பக்கம் மூலையில், வடக்கு மூலையில், தெற்கு மூலையில், மேற்கு மூலையில் 4 மூலையில் நீங்கள் வச்சுருங்க. வைத்துட்டு அதற்கு மேலே, அதாவது அந்த அகல் விளக்கு நீங்கள் வச்சுருங்க. 4 அகல் விளக்கில் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. அதே போல் 4 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. இல்லை என்று 4 பிரியாணி இலை இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. சின்ன சின்ன பிட்டு பேப்பர் மாதிரி நீங்கள் எழுதிட்டு 4 அகல் விளக்குக்குள்ளேயும் நீங்கள் சொருகி வச்சுடணும். வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அது அப்படியே நடந்துடும். அதே போல் நீங்கள் பிரியாணி இலையில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. 4 பிரியாணி இலை இல்லை அப்படின்னா நம்ம நீங்கள் பேப்பரில் நீங்கள் எழுதிக்கோங்க. சிவப்பு நிற லெட்டால் அல்லது ப்ளூ கலர் லெட்டால் நீங்கள் எழுதிக்கோங்க. பென் கூட நீங்கள் பயன்படுத்தலாம், எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த தை அமாவாசைக்கு வச்சு 3ஆவது நாள் எடுத்துக்கோ. ஆனால் 3ஆவது நாள் நம்மளால் இந்த நாள் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு தை அமாவாசை புதன்கிழமை வருகின்றது. புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை தான் நமக்கு 3ஆவது நாள் நமக்கு வரும். வெள்ளிக்கிழமை எப்போதுமே கல்லுப்பு நமக்கு அரைக்கக்கூடாது. அதனால் 4ஆவது நாள் சனிக்கிழமை, 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் எடுத்து இந்த கல்லுப்பை நீங்கள் அப்படியே தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல நீங்கள் விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா சிங்கில் கூட நீங்கள் விட்டுறலாம், அல்லது வெளியில் கூட நீங்கள் கால்படாத இடத்துல போற்றலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. இது எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் 3ஆவது நாள் எடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு வெள்ளிக்கிழமை இருப்பதனால் நீங்கள் 5ஆவது நாள் எடுத்துருங்க. அதற்கப்புறம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா வைக்கலாம், ஒன்று தவறு கிடையாது. அழுக்கு படிஞ்சிருக்கக்கூடாது, அதாவது டஸ்ட் அதில் படிஞ்சிருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வெட்ட வெளியில் தான் 4 திக்கில் நம்ம வைக்கிறோம். வைக்கும்போது நமக்கு நிறைய டஸ்ட்டு படும் பார்த்தீங்களா, அப்போ அழுக்காயிடும், கொஞ்சம் நமக்கு கருமை நிறம் வந்துடும். அந்த நிறம் மாறுறதுக்குள்ளே நம்ம எடுத்து போற்றணும். அதுதான் நமக்கு நல்லது. இப்போ உங்களுக்கு வீட்டில் கெட்ட சக்தி இருந்தது அப்படின்னா இந்த கல்லுப்பு எடுத்துரும். அதாவது கெட்ட சக்தி அப்படிங்கிறது நம்ம பயப்படுற மாதிரி இல்லை, நெகட்டிவ் எனர்ஜி. சரிங்க, அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே இருக்கும். நமக்கு எவ்வளோ நம்ம பாசிட்டிவாக இருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக நமக்கு உள்ள நெகட்டிவும் நமக்கு இருக்கத்தான் செய்யும். சம்டைம்ஸ் அது நமக்கு வெளிப்படும், சம்டைம்ஸ் அது நமக்கு வெளிப்படாது. அதே போல் தான் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல சக்தி வீட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதே போல் கெட்ட சக்தி வரத்தான் செய்யும். ஸோ நம்ம அந்த கெட்ட சக்தியில் நம்ம தடுப்பதற்காக இந்த கல்லுப்பு பரிகாரம் நமக்கு ரொம்ப பயன்படும். அதனால தான் நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா கல்லுப்பு பரிகாரம் வீட்டில் செய்வது ரொம்ப நல்லது. இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமும் கையில் நல்லா தங்கும், பண வரவும் அதிகரிக்கும். எந்த கெட்ட சக்தியும் பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த கல்லுப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிடும், அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துக்கிடும். நம்மளுடைய மனமும் பாசிட்டிவாக இருக்கும், நம்மளுடைய இல்லமும் பாசிட்டிவாக இருக்கும், நம் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கல்லுப்பு பரிகாரம் ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய பரிகாரம். இதை கட்டாயமாக செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் 8 திக்கும் பணம் வருவதற்காக இந்த 4 அகல் விளக்கு பரிகாரம் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். சரி, ஒருவேளை என்னால் இந்த தை அமாவாசை தினத்தன்று பண்ண முடியல அப்படி இருப்பவர்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை பண்ணலாம். மற்றும் வளர்பிறையில் நீங்கள் எந்த கிழமைகளை வேண்டுமானாலும் செய்யலாம். புதன்கிழமை செய்யலாம்,
ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். வளர்பிறையில் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து சாதாரணமாக எல்லா நாளுமே செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க. மற்ற நாட்கள் நீங்கள் செய்யணும், இப்போ திங்கக்கிழமை செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா வளர்பிறையில் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.